1948ஆம் ஆண்டு அன்றைய அமெரிக்க அதிபரின் மனைவி எலினா ரூஸ்வெல்ட் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு 30 பிரிவுகளின் கீழ் மனித உரிமைகளை அடையாளம் கண்டு உலக மனித உரிமைகள் பிரகடனத்தை ஐக்கிய நாடுகளின் சபையில் சமர்ப்பித்தது. இந்த பிரகடனத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் 58 நாடுகள் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த நாள்தான் 1950ஆம் ஆண்டு முதல் உலக சர்வதேச மனித உரிமை நாளாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி வருகிறது. இதனை பற்றிய ஒரு விரிவான உரையை நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக பகிர இணைகிறார் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் அரங்கம் மற்றும் திரைப்படத்துறையின் துறை தலைவர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 1. மனித பிறவியினர் சகலரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள். அவர்கள் நியாயத்தையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக பெற்றவர்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சகோதர உணர்வு பாங்கில் நடந்து கொள்ளல் வேண்டும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 2. இனம், நிறம், பால், மொழி, மதம், அரசியல் அல்லது வேறு அபிப்பிராயமுடைமை, தேசிய அல்லது சமூக தோற்றம், ஆதனம், பிறப்பு அல்லது பிற அந்தஸ்து போன்ற எத்தகைய வேறுபாடுமின்றி இப்பிரகடனத்தில் தரப்பட்டுள்ள எல்லா உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் எல்லோரும் உரித்துடையாவர். மேலும் எவருக்கும் அவர் குறித்துள்ள நாட்டின் அல்லது ஆள்புலத்தின் அரசியல், நியாய ஆதிக்க அல்லது நாட்டினை அந்தஸ்தின் அடிப்படையில் அது தன்னாட்சி நாடாக, நம்பிக்கை பொறுப்பு நாடாக, தன்னாட்சியற்ற நாடாக அல்லது வேறு ஏதேனும் வகையில் இறைமை மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இருப்பினும் சரி, வேறுபாடு ஏதும் காட்டப்படலாகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 3. வாழ்வதற்கும் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சகலரும் உரிமையுடையோராவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 4. எவரும் அடிமையாக வைத்திருக்கப்படுதலோ அல்லது அடிமைப்பட்ட நிலையில் வைத்திருக்கப்படுதலோ ஆகாது. அடிமை நிலையும் அடிமை வியாபாரமும் அவற்றின் எல்லா வகையிலும் தடை செய்யப்படுதல் வேண்டும். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 5. எவரும் சித்திரவதைக்கோ அல்லது கொடுமையான மனிதத்தன்மையற்ற அல்லது இழிவான நடைமுறைக்கோ தண்டனைக்கோ உட்படுத்தப்படலாகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 6. ஒவ்வொருவரும் எவ்விடத்திலும் சட்டத்தின் முன்னர் ஓர் ஆளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உரிமையுடையவர் ஆவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 7. எல்லோரும் சட்டத்தின் முன்னர் சமமானவர்கள். பாரபட்சம் ஏதுமின்றி சட்டத்தின் சமமான பாதுகாப்புக்கும் உரித்துடையவர்கள். இப்பிரகடனத்தை மீறி புரியப்பட்ட பாரபட்சம் எதற்கேனும் எதிராகவும் அத்தகைய பாரபட்சம் காட்டுவதற்கான தூண்டுதல் யாதேனுக்கும் எதிராகவும் எல்லோரும் சமமான பாதுகாப்புக்கு உரித்துடையவர்கள். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 8. அவ்வளவு நாட்டின் அரசியல் அமைப்பினால் அல்லது சட்டத்தினால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறும் செயல்களுக்காக தகுதி வாய்ந்த தேசிய நியாய சபைகளினால் வழங்கப்படும் பயனுறுதி உடைய பரிகாரத்துக்கு ஒவ்வொருவரும் உரிமையுடையவர் ஆவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 9. ஒருதலைப்பட்ட மனப்போக்கான வகையில் கைது செய்யப்படுதல், தடுத்து வைக்கப்படுதல், நாடு கடத்தப்படுதல் ஆகியவற்றிற்கு எவரும் உட்படுத்தப்படலாகாது. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உருப்புரை 10. தனது உரிமைகள், கட்டுப்பாடுகள் பற்றியும் தனக்கு எதிராக உள்ள குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பற்றியும்
தீர்மானிப்பதற்கு சுயாதீனமான நடுநிலை தவறாத நியாய சபையினால் மேற்கொள்ளப்படும் நீதியான பகிரங்கமான விசாரணைக்கு ஒவ்வொருவரும் உரிமை உடையவர்கள் ஆவார்கள். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 11 தண்டனைக்குரிய தவறுக்கு குற்றஞ்சாட்டப்படும் எல்லோரும் பகிரங்க விளக்கத்தின் சட்டத்துக்கிணங்க அவர்கள் குற்றவாளிகள் என காண்பிக்கப்படும் வரை சுத்தவாளிகள் என ஊக்குவிக்கப்படுவதற்கு உரிமையுடையவர்கள். அவ்விளக்கத்தில் அவர்களது எதிர்வாதங்களுக்கு அவசியமான எல்லா உறுதிப்பாட்டு உத்தரவாதங்களும் அவர்களுக்கு இருத்தல் வேண்டும். உறுப்புரை 11(2) தேசிய சர்வதேச சட்டத்தின் கீழ் ஏதேனும் செயல் அல்லது செய்யாமை தண்டனைக்குரிய தவறொன்றாக கொள்ளப்படாதிருந்த பொழுது புரியப்பட்ட செயல் அல்லது செய்யாமை காரணமாக எவரும் ஏதேனும் தண்டனைக்குரிய தவறுக்கான குற்றவாளியாக கொல்லப்படலாகாது. அத்துடன் தண்டனைக்குரிய தவறு புரியப்பட்ட நேரத்தில் ஏற்புடையதாகவிருந்த தண்டத்திலும் பார்க்க கடுமையான தண்டம் விதிக்கப்படலாகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 12 எவரும் அவரது அந்தரங்கத்துவம், குடும்பம், வீடு அல்லது கடித போக்குவரத்து என்பவை சம்பந்தமான ஒருதலைப்பட்ட மனப்போக்கான தலையீட்டிற்கோ அல்லது அவரது மரியாதை, நன்மதிப்பு என்பவற்றின் மீதான தாக்குதல்களுக்கோ உட்படுத்தப்படலாகாது. அத்தகைய தலையீட்டுக்கு அல்லது தாக்குதலுக்கு எதிராக ஒவ்வொருவரும் சட்ட பாதுகாப்பு கோர உரிமையுடையவராவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 13 அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 13(1) ஒவ்வொரு நாட்டினதும் எல்லைக்குள் சுதந்திரமாக பிரயாணம் செய்வதற்கும் வதிவதற்கும் ஒவ்வொருவருக்கும் உரிமையுண்டு. உறுப்புரை 13(2) தனது சொந்த நாடு உட்பட ஏதேனும் நாட்டை விட்டு செல்லவும் தத்தமது நாட்டுக்கு திரும்பவும் ஒவ்வொருவருக்கும் உரிமையுண்டு. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 14 வேறு நாடுகளுக்கு செல்வதன் மூலம் துன்புறுத்தலில் இருந்து புகலிடம் நாடுவதற்கும் துன்புறுத்தலில் இருந்து புகலிடம் துய்ப்பதற்கும் எவருக்கும் உரிமை உண்டு. உறுப்புரை 14(2) அரசியல் குற்றங்கள் அல்லாத குற்றங்கள் சம்பந்தமாக அல்லது ஐக்கிய நாடுகளின் நோக்கங்களுக்கும் தத்துவங்களுக்கும் முரணான செயல்களிலிருந்து உண்மையாக எழுகின்ற வழக்கு தொடுப்புகள் சம்பந்தமாக இவ்வுரிமை கேட்டு பெறப்படலாகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 15 உறுப்புரை 15(1) ஒரு தேசிய இனத்தவராக இருக்கும் உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. உறுப்புரை 15(2) எவரதும் தேசிய இனத்துவம் மனப்போக்கான வகையில் பறிக்கப்படுதலோ தேசிய இனத்துவத்தை மாற்றுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதலோ ஆகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 16 உறுப்புரை 16(1) முழு வயதடைந்த ஆண்களும் பெண்களும் இனம், தேசிய இனம் அல்லது சமயம் என்பவை காரணமாக கட்டுப்பாடு ஏதுமன்றி திருமணம் செய்வதற்கும் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கும் உரிமை உடையவராவார். திருமணம் செய்யும் பொழுதும் திருமணமாகி வாழும் பொழுதும் திருமணம் குலைக்கப்படும் பொழுதும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சம உரிமை உண்டு. உறுப்புரை 16(2) தம்பதியர்களாக வாழ இருப்போரது சுயாதீனமானதும் முழுமையானதுமான சம்மதத்துடன் மட்டுமே திருமணம் நிறைவேற்றப்படலாம். உறுப்புரை 16(3) குடும்பமே சமுதாயத்தில் இயற்கையானதும் அடிப்படையானதுமான அழகாகும். அது சமுதாயத்தினாலும் அரசினாலும் பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையது. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 17 உறுப்புரை 17(1) தனியாகவும் வேறு ஒருவருடனும் கூட்டாகவும் ஆதனத்தை சொந்தமாக வைத்திருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. உறுப்புரை 17(2) எவரினதும் ஆதனம் ஒரு தலைப்பட்ட மனப்போக்கான வகையில் பறிக்கப்படுதல் ஆகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 18 சிந்தனை சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், மத சுதந்திரம் என்பவற்றுக்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இவ்வுரிமையினுள் ஒருவர் தனது மதத்தை அல்லது நம்பிக்கையை மாற்றுவதற்கான சுதந்திரமும் போதனை, பயில்நெறி, வழிபாடு, அனுஷ்டானம் என்பன மூலம் தனது மதத்தை அல்லது நம்பிக்கையை தனியாகவும்
வேறு ஒருவருடன் கூடியும் பகிரங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் அடங்கும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 19. கருத்து சுதந்திரத்திற்கும் பேச்சு சுதந்திரத்திற்கும் எவருக்கும் உரிமை உண்டு. இவ்வுரிமையானது தலையீடின்றி கருத்துக்களை கொண்டிருப்பதற்கும் எவ்வழிவகைகள் மூலமும் எல்லைகளை பொருட்படுத்தாமலும் தகவலையும் கருத்துக்களையும் நாடுவதற்கும் பெறுவதற்கும் பரப்புவதற்குமான சுதந்திரத்தையும் உள்ளடக்கும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 20. உறுப்புரை 20 எவருக்கும் சமாதான முறையில் ஒன்று கூடுவதற்கும் இணைவதற்குமான சுதந்திரத்திற்கு உரிமை உண்டு. உறுப்புரை 20 ஒரு கழகத்தினை சேர்ந்தவராயிருப்பதற்கு எவரும் கட்டாயப்படுத்தல் ஆகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 21. உறுப்புரை 21 ஒவ்வொருவருக்கும் தத்தம் நாட்டின் ஆட்சியில் நேரடியாகவோ அல்லது சுதந்திரமான முறையில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகவோ பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டு. உறுப்புரை 21 ஒவ்வொருவருக்கும் தத்தம் நாட்டிலுள்ள அரசாங்க சேவையில் சமமான முறையில் அமர்த்தப்படுவதற்கு உரிமை உண்டு. உறுப்புரை 21 மக்களின் விருப்பே அரசாங்க அதிகாரத்தின் அடிப்படையாக அமைதல் வேண்டும். இவ்விருப்பானது காலாகாலம் நடைபெறும் மெய்யான தேர்தல்கள் மூலம் வெளிப்படுத்தப்படல் வேண்டும். இத்தேர்தல் பொதுவானதாகவும் சமமானதுமான வாக்களிப்பு முறை மூலமே இருத்தல் வேண்டுமென்பதுடன் இரகசிய வாக்கு மூலம் அல்லது அதற்கு சமமான சுதந்திரமான வாக்களிப்பு நடைமுறைகள் மூலம் நடைபெறுதல் வேண்டும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 22 சமுதாயத்தின் உறுப்பினர் என்ற முறையில் ஒவ்வொருவரும் சமூக பாதுகாப்பு உரிமைக்கு உடையவராவார். அத்துடன் தேசிய முயற்சி மூலமும் சர்வதேசிய நாட்டிடை ஒத்துழைப்பு மூலமும் ஒவ்வொரு நாட்டினதும் அமைப்பு முறைக்கும் வளங்களுக்கும் இயையவும் ஒவ்வொருவரும் தத்தம் மதிப்புக்கும் தத்தம் ஆளுமையை சுதந்திரமான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கும் இன்றியமையாதவையாக வேண்டப்பெறும் பொருளாதார சமூக பண்பாட்டு உரிமைகளை பெறுவதற்கும் உறுத்து உடையவர் ஆவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 23. உறுப்புரை 23 ஒவ்வொருவரும் தொழில் செய்வதற்கும் அத்தொழிலினை சுதந்திரமான முறையில் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கும் செய்யும் தொழிலில் நியாயமானதும் அனுகூலமுடையதுமான தொழில் நிபந்தனைகளுக்கு உரியராக இருப்பதற்கும் தொழில்மைக்கெதிரான பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்கும் உரிமை உடையவர் ஆவார். உறுப்புரை 23 ஒவ்வொருவரும் வேறுபாடு ஏதுமின்றி சமமான தொழிலுக்கு சமமான சம்பளம் பெறுவதற்கும் உறுத்து உடையவர் ஆவார். உறுப்புரை 23 வேலை செய்யும் ஒவ்வொருவரும் தாமும் தனது குடும்பத்தினரும் மனித மதிப்புக்கு இயைபான ஒரு வாழ்க்கையை நடத்துவதனை உறுதிப்படுத்தும் நீதியானதும் அனுகூலமானதுமான ஊதியத்திற்கு உரிமையுடையோராவார். அவசியமாயின் இவ்வூதியம் பிற சமூக பாதுகாப்பு வழிமுறைகளினால் குறை நிரப்பப்படுவதாயிருத்தல் வேண்டும். உறுப்புரை 23 ஒவ்வொருவருக்கும் தத்தம் நலன்களை பாதுகாப்பதற்கென தொழிற்சங்கங்களை அமைப்பதற்கும் அவற்றின் சேருவதற்குமான உரிமை உண்டு. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 24 இளைப்பாறுகைக்கும் ஓய்விற்கும் ஒவ்வொருவரும் உரிமையுடையவர். இதனுள் வேலை செய்யும் மணித்தியால வரையறை சம்பளத்துடனான காலகால விடுமுறைகள் அடங்கும். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 25 உறுப்புரை 25 ஒவ்வொருவரும் உணவு உடை வீட்டு வசதி மருத்துவ கவனிப்பு அவசியமான சமூக சேவைகள் என்பன உட்பட தமதும் தமது குடும்பத்தினரதும் உடல் நலத்திற்கும் நல்வாழ்விற்கும் போதுமான வாழ்க்கை தரத்திற்கு உரிமையுடையவராவார். அத்துடன் வேலையின்மை இயலாமை கைமை முதுமை காரணமாகவும் அவை போன்ற அவரது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பிற சூழ்நிலை காரணமாகவும் வாழ்க்கைக்கு வழியில்லாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்கும் உடையவராவார். உறுப்புரை 25 தாய்மை நிலையும் குழந்தை பருவமும் விசேட கவனிப்பிற்கும் உதவிற்கும் உறுத்துடையன. சகல குழந்தைகளும் அவை திருமண உறவினூடே பிறந்தவராயினும் சரி அத்தகைய உறவின்றி பிறந்தவராயினும் சரி சமமான சமூக பாதுகாப்பினை தூய்க்கும் உரிமையுடையன.
அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 26. உறுப்புரை 26இல் 1, ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமை உண்டு. குறைந்தது தொடக்க அடிப்படை கட்டங்களிலாவது கல்வி இலவசமானதாக இருத்தல் வேண்டும். தொடக்க கல்வி கட்டாயமாக்கப்படுதல் வேண்டும். தொழில்நுட்ப கல்வியும் உயர் தொழிற்கல்வியும் பெறப்படத்தக்கதானதாக இருக்க வேண்டும். உயர்கல்வியானது யாவருக்கும் திறமையின் அடிப்படையில் சமமான முறையில் கிடைக்கக்கூடியதாக இருத்தலும் வேண்டும். உறுப்புரை 26இல் 2, கல்வியானது மனிதனின் ஆளுமையை முழுமையாக விருத்தி செய்யவும் மனித உரிமைகளுக்கும் அடிப்படை சுதந்திரங்களுக்குமான மரியாதையை வலுப்படுத்தவும் கூடியதாக ஆற்றுப்படுத்தப்படல் வேண்டும். அது சகல நாடுகளிடையேயும் இன அல்லது மத குழுவினருக்கிடையேயும் மன ஒத்திசைவு, பொருத்தியுணர்வு, தோழமை ஆகியவற்றை மேம்படுத்துதல் வேண்டுமென்பதுடன் சமாதானத்தை பேணுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் முயற்சியை மேற்கொண்டு செலுத்துவதற்கு உதவவும் வேண்டும். உறுப்புரை 26இல் 3, தனது குழந்தைகளுக்கு புகட்டப்பட வேண்டிய கல்வியின் வகை, தன்மையை முதலிலே தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றோருக்கு உண்டு. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 27. உறுப்புரை 27இல் 1, சமுதாயத்தின் பண்பாட்டு வாழ்க்கையை சுதந்திரமாக பங்கு கொள்வதற்கும் கலைகளை துய்ப்பதற்கும் அறிவியல் முன்னேற்றத்திற்கும் அதன் நன்மைகளிலும் பங்கெடுப்பதற்கும் எவருக்கும் உரிமை உண்டு. உறுப்புரை 27இல் 2, அறிவியல் இலக்கிய கலைப்படைப்பினை ஆக்கிய கர்த்தர் என்ற அடிப்படையில் அப்படைப்புகள் வழியாக வரும் ஒழுக்க நெறி பருப்பொருள் நலன்களில் பாதுகாப்பிற்கு அத்தகையோர் ஒவ்வொருவரும் உரிமை உடையவராவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 28. இப்பிரகடனத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ள உரிமைகளும் சுதந்திரங்களும் முழுமையாக எய்தப்படக்கூடிய சமூக சர்வதேசிய நாட்டிடை அமைப்பு முறைக்கு ஒவ்வொருவரும் உறுத்துடையராவார். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 29. உறுப்புரை 29இல் 1, எந்த ஒரு சமூகத்தினுள் மாத்திரமே தனது ஆளுமையின் கட்டற்ற பூரணமான வளர்ச்சி சாத்தியமாக இருக்குமோ அச்சமூகத்தின் பால் ஒவ்வொருவருக்கும் கடமைகள் உண்டு. உறுப்புரை 29இல் 2, ஒவ்வொருவரும் தனது உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பிரயோகிக்கும் பொழுது இன்னொருவரின் உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் மதிப்பையும் பெற்றுக்கொடுக்கும் நோக்கத்துக்காகவும் சனநாயக சமுதாய ஒன்றிலே ஒழுக்கசீலம், பொதுமக்கள் ஒழுங்கமைதி, பொதுச்சேம நலன் என்னும் நீதி முறையான தேவைப்பாடுகளை எதிர்கொள்ளும் நோக்கத்திற்காகவும் தனித்து சட்டத்தினால் தீர்மானிக்கப்படும் வரையறைகளுக்கு மாத்திரமே கட்டுப்படுவதாக அமைய வேண்டும். உறுப்புரை 29இல் 3, இவ்வுரிமைகளும் சுதந்திரங்களும் ஐக்கிய நாடுகளின் நோக்கங்களுக்கும் தத்துவங்களுக்கும் முரணாக எந்த சந்தர்ப்பத்திலும் பிரயோகிக்கப்படலாகாது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் உறுப்புரை 30. இப்பிரகடனத்தில் உள்ள எதையும் இதன்கண் எடுத்து காட்டப்பட்டுள்ள உரிமைகள் சுதந்திரங்கள் ஆகியவற்றுள் எவற்றையும் அளிக்கும் நோக்கத்தை உடைய ஏதேனும் முயற்சியில் ஈடுபடுவதற்கு அல்லது செயல் எதனையும் புரிவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கோ குழுவிற்கோ அல்லது தனி ஒருவருக்கோ யாதேனும் உரிமையை அளிக்கும் உட்கிடக்கையை கொண்டுள்ளதாக பொருள் கொள்ளப்படலாகாது. நன்றி. மனித உரிமைகள் தினத்திற்கான சிறப்புரையை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் துறை தலைவர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பண்பாட்டு மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம். ஜோதிபாசு ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.